ஹாய், ஐம் ROCKY ராக்கி. நாம் இப்போ குண்டலினி யோகத்தை பற்றி பார்க்கலாம். இந்த குண்டலினி யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறப்ப நாம் நாடிகள், மனிதனோட உடலோட உட்புற அமைப்பு, நாடி சுத்தி, நாடிகளோட ஆதிக்கம், முடிச்சுக்கள், காண்டம், முள்ளந்தண்டு, அதாவது கசேரு தண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முள்ளந்தண்டுன்றத, அதை பற்றி, அதுக்கப்புறம் இந்த பிண்டம் அண்டத்தோட எப்படி தொடர்பு கொண்டிருக்குது, சரீரத்தோட பிரிவுகள் என்னென்ன, சக்கரங்கள், ஆக்ஞா சக்கரத்துக்கு கீழே இருக்கிற 5 சக்கரங்கள் எப்படி தொடர்பு படுது, அப்புறம் சுசும்னை நாடின்னா என்ன, இது எல்லாத்தையும் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் குண்டலினி யோகத்தை பற்றின அனைத்து தகவலும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. நீங்கள் எத்தனையோ பேர் குண்டலினி யோகத்தை பற்றி பேசுகிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு தெளிவான தரவுகளோடு சொல்லியிருப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. அதனால் இந்த காணொளி ரொம்ப ரொம்ப முக்கியமான காணொளி. ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். குண்டலினி யோகத்தில் நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது யோக நாடிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். நாடிகள் அப்படின்றது என்னென்னா, ஒரு ஆத்மீக பிரவாகத்தை கொண்டு போகிற சூட்சும பொருளால் செய்யப்பட்ட மிக சூட்சுமமான குழல்கள் தான் நாடிகள் அப்படின்றது. நாடின்ற இந்த சொல் ஒரு வடமொழி சொல் தான். இதனுடைய அடிச்சொல் அசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அசை அப்படின்ற அடிச்சொல்லை ஒட்டி தான் நாடி அப்படின்ற சொல் வடமொழியில் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த நாடிகள் மூலமாக, அதாவது அவற்றோட சூட்சமமான மார்க்கங்கள் மூலமாக பிராணசக்தி அப்படின்றது நம்மளுடைய உடம்பு ஃபுல்லாக பரவுது. அந்த நாடிகள் அப்படின்றது சூட்சம பொருளால் உண்டாக்கப்பட்டது. அதை நம்மளுடைய சாதாரண கண்களால் பார்க்க முடியாது. இந்த சரீர நிலையில் பௌதீக முறையை சார்ந்த எந்த சோதனையாலையும் நாடிகள் அப்படின்றத பார்க்க முடியாது. யோக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நாடிகள் அப்படின்றது நம்மளுடைய இப்போ மருத்துவ அறிவியலில் இருக்கிற அனாட்டமி, பிசியாலஜி, இந்த பிரிவுகள்லாம் சொல்கிற சாதாரண நரம்புகளோ இல்லை சுத்த ரத்தத்தையும் அசுத்த ரத்தத்தையும் தூக்கிட்டு போகிற குழாய்களோ அல்ல இந்த நாடிகள் அப்படின்றது. அது மிக 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 சூட்சும பொருளால் உண்டாக்கப்பட்ட கண்களால் காண முடியாதது தான் இந்த நாடிகள் அப்படின்றது. நம்மளுடைய நரம்புகளாகட்டும் இல்லை இந்த சுத்த ரத்தம் அசுத்த ரத்தத்தை தூக்கிட்டு போகிற தமனிகள், சிறைகளாகட்டும், இதிலிருந்து முற்றிலுமாக வேறுபட்டது தான் யோக நாடிகள் அப்படின்றது. நீங்கள் அடுத்ததாக மனிதனோட உடலோட உட்புற அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சரீரத்தில் கணக்கில் அடங்காத நாடிகள் இருக்குது, எண்ணற்ற நாடிகள் இருக்குது. இதை நிபுணர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பல்வேறு விதமான எண்ணிக்கையில் நாடிகள் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. 72,000 நாடிகள்லேருந்து 3,50,000 நாடிகள் வரைக்கும் நம்மளுடைய உடம்பில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பல்வேறு விதமான நிபுணர்களுக்கு பல்வேறு விதமான கருத்துக்கள் இதில் உண்டு. மனிதனோட உட்புற அமைப்பை நம்ம கவனிக்கும்போது மனிதனுக்கு வியப்பும் திகைப்பும் உண்டாகிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா இந்த மனிதனோட உடம்போட வேலைப்பட வடிவமைச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரமாத்மா. இந்த சிருஷ்டியை உருவாக்கின பரமாத்மா தான். அதுக்கு பக்கபலமாக இருந்தது யாருன்னா மாயா, பிரகிருதி, விஸ்வகர்மா. இவங்களுடைய 2 பேரோட உதவியை வச்சு பரமாத்மாவே உருவாக்கப்பட்ட ஒரு மெக்கானிசம் தான் மனிதனோட உடல் அப்படின்றது. இதை நம்ம நினைக்க ஆச்சரியங்கள் தெரிஞ்சுக்க ஆச்சரியமாக இருக்கும். இதனுடைய வேலைப்பாடு நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா, இந்த குண்டலினி யோகத்தில் நாடிகளுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. ஏன்னா குண்டலி எழுப்பப்பட்ட உடனேயே அது சுசும்னை அப்படின்ற நாடி மூலமாக நம்மளுடைய மேல் சக்கரங்களுக்கு ஒவ்வொரு சக்கரமாக நம்ம கடக்கும். ஸோ குண்டலினி எழுந்த உடனே சுசும்னை நாடி வழியாக மேலே ஏறுறது தான் அது பார்க்கும். அதனால் நாடிகளுக்கு இங்கே இந்த குண்டலினி யோகத்தில் முக்கியமான ஒரு இடம் உண்டு. இப்படி நாடிகளுக்கு முக்கியமான இடம் உண்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாடி சுத்தின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நாடி சுத்தின்னா என்னன்னா, நாடிகள் சுத்தமாக இருந்தால் தான் இந்த காரியம் நடக்க முடியும். குண்டலினி எழும்போது சுசும்னை நாடி வழியாக அது மேல் நோக்கி ஆக்ஞாவுக்கு பயணம் பண்ணுது, சரியா? இப்போ அது பயணம் பண்ணும்போது எந்த ஒரு தடையும் ஏற்படக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய நாடிகள் சுத்தமாக இருக்கணும். இதுதான் நாடி சுத்தி அப்படின்றது. இந்த குண்டலினி யோகத்தில் முதல் அங்கமே நாடி சுத்தி தான். உங்களுடைய நாடி சுத்தமாக இருந்தால் தான் குண்டலினி எழுப்ப முடியும், அதை பயணிக்க வைக்க முடியும்.
இந்த நிலையில் நாடிகள், சக்கரங்கள் இதை பற்றின தெளிவான ஞானம் இருந்தால் தான் அதனுடைய இருப்பிடம் எங்கே இருக்குது, அந்த சக்கரங்களாகட்டும் அந்த நாடிகளாக இருக்கட்டும், அதனுடைய இருப்பிடம் எங்கே இருக்குது, அதனுடைய காரியம் என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன, அது எந்த சுபாவத்தில் வந்து செயல்படுது அப்படின்றத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம குண்டலினி யோகத்துக்கு கற்றுக்கிறதுக்கு இப்போ இல்லை அல்லது பயிற்சிக்குன்னு போகணும். அப்படி தெரியாமல் போனீங்கன்னா அது ஒரு கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த நாடிகளோட ஆதிக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த நாடி எது மாதிரி செயல்படுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பௌதிக நாடிகளுக்கும் சூட்சும நாடிகளுக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் உண்டு. இதை யோகம் பயில்றவங்க நல்லா உணரணும். இந்த மாதிரி இப்போ சரீரத்தில் இருக்கிற இந்த ஸ்தூல நிலையத்துக்கும் சூட்சும நிலையத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால சரீர நிலையங்களில் ஏற்படுற ஒரு குறிப்பிட்ட அசைவுகள் மூலமாக சூட்சும நிலையங்களில் மாறுதலை உண்டாக்க முடியும். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய இந்த சரீர நிலையம், நம்மளுடைய உடம்பு இருக்குது இல்லையா, இந்த உடம்பில் நம்ம மாற்றங்களை அசைவுகளை உண்டாக்குறது மூலமாக சூட்சும நிலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சூட்சும உடலில் மாறுபாடுகளை உண்டாக்க முடியும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குங்க, ஆழமாக நம்புங்க. இது ஒரு முக்கியமான அடிப்படையான தகவல்கள். இது தெரியாமல் குண்டலினி யோகத்துக்குள்ளே நீங்கள் பயணப்பட முடியாது. அடுத்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா முடிச்சுகள் அப்படின்றது என்னென்னு சொல்லலாம், நம்மளுடைய நரம்புகள், நாடிகள், அதுக்கப்புறம் நாளங்கள், இது 3 கூடுற இடத்துக்கு நம்ம முடிச்சுகள் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு வலை அப்படின்னு சொல்லலாம், அல்லது முடிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த முடிச்சுகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். குண்டலினி யோகத்தில் முடிச்சுகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்குண்டு. இப்போ வைத்திய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நம்மளால் கண்களால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியாத முடிச்சுகள் அப்படின்றது 13 முடிச்சுகள் இருக்கிறதா வரையறுக்கப்பட்டிருக்குது. இந்த 13 முடிச்சுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல பாம்னிஃபார்ம் ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்னிஃபார்ம் ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திராட்சையோட பற்றுக்குடி போல் சுருண்டிருக்கும் இந்த முடிச்சு அப்படின்றது. ரெண்டாவது செர்விக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கழுத்தில் இருக்கும். செர்விக்கல் அப்படின்றது கழுத்தில் இருக்கும். மூணாவது ப்ராக்கியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராக்கியல் அப்படின்றது நம்மளுடைய புஜத்தில் இருக்கும். நம்மளுடைய ஆம் இருக்கு இல்லையா, அந்த ஆம் புஜத்தில் இருக்கிறது ப்ராக்கியல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலாவது கொசைசியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொசைசியஸ் அப்படின்றது எங்கே இருக்குதுன்னா, முதுகு எலும்போட கீழ்ப்பக்கத்தில் ஒரு முக்கோண எலும்பு இருக்குது இல்லையா, அந்த முக்கோண எலும்பு சார்ந்தது தான் இந்த கொசசியஸ் அப்படின்றது. அதே மாதிரி அஞ்சாவது லம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லம்பர் அப்படின்றது எங்கே இருக்குதுன்னா, இடுப்பில் இருக்குது. நம்மளுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய முடிச்சுக்கு லம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறாவது பார்த்திங்கன்னா சேக்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேக்ரல் அப்படின்றது முதுகு எலும்போட கீழ்ப்பக்கத்தில் முக்கோண எலும்பு இருக்குது. அந்த முக்கோண எலும்பு சார்ந்தது தான் இது கூட இந்த சேக்ரல் அப்படின்றதும். அதே மாதிரி ஏழாவது கார்டியாக் அப்படின்னா இதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு முடிச்சு, இதயத்தை சார்ந்த ஒரு முடிச்சு. எட்டாவது இசோபேசியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இசோபேசியஸ் அப்படின்றது ஆகார குழாயை சேர்ந்தது. நம்மளுடைய உணவு குழல் இருக்குது இல்லையா, அந்த உணவு குழலில் இருக்கக்கூடிய ஒரு முடிச்சு தான் இந்த இசோபேசியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்பதாவது பார்த்திங்கன்னா ஹிப்பாட்டிக் அப்படின்வாங்க. ஹிப்பாட்டிக்னா நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடியது. இந்த முடிச்சு அப்படின்றது நம்மளுடைய கல்லீரலில் இருக்கும். இதுக்கு வந்து ஹிப்பாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்தாவது பார்த்திங்கன்னா பரிஞ்சியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரிஞ்சியல் அப்படின்றது நம்மளுடைய மூக்கு, வாய், இதனுடைய பின்பக்கத்தில் இருக்கக்கூடியது. நம்மளுடைய மூக்கோட பின்பக்கமும் நம்மளுடைய வாயோட பின்பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அந்த முடிச்சு அப்படின்றது நம்மளுக்கு பரிஞ்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 11வது பார்த்திங்கன்னா பல்மனரின்றது எங்கே இருக்குன்னா, நம்மளுடைய சுவாச பாதையை சேர்ந்த முடிச்சு, நுரையீரல் அப்படின்னு சொல்லலாம். நுரையீரலில் இருக்கக்கூடிய முடிச்சியை பல்மனரி அப்படின்னு சொல்லுவாங்க. 12வது பார்த்திங்கன்னா லீகுவல் அப்படின்வாங்க. லீகுவல் அப்படின்னா நம்மளுடைய நாக்கை சேர்ந்தது. நாக்கில் இருக்கக்கூடிய முடிச்சுக்கு பேர் லீகுவல். 13வது ப்ரோஸ்டாட்டிக் ப்ளெக்ஸஸ் அப்படின்வாங்க. ப்ரோஸ்டாட்டிக் ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுடைய மூத்திரப்பை பக்கத்தில் இருக்கும். நம்மளுடைய சிறுநீரகத்து பக்கத்தில் மூத்திரப்பை இருக்கும். மூத்திரப்பையோட பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த ப்ரோஸ்டாட்டிக் ப்ளெக்ஸஸ் அப்படின்றது.
இப்போ இது மாதிரி நம்மளுடைய வைத்திய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முடிச்சுக்கள் அப்படின்றது 13 இருக்குது. அந்த 13 தான் நீங்கள் என்னென்ன அப்படின்றத கேட்டீங்க. இந்த 13 முடிச்சுகளும் நம்மளுடைய குண்டலினி யோகத்தில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது. முடிச்சுகள் அப்படின்றத நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கங்க. நம்மளுடைய சரீரத்தில் பல்வேறு விதமான நரம்புகள் இருக்குது, நாடிகள் இருக்குது. நாடிகள்னால் சுத்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய குழாய்கள். நாளங்கள், பல்வேறு விதமான நாளங்கள் இருக்குது. நாளங்கள் அப்படின்னா அசுத்த ரத்தத்தை கொண்டு போகக்கூடிய குழாய்கள். இந்த சுத்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய இரத்த குழாய்கள் நாடிகள்னு சொல்லுவாங்க. அசுத்த ரத்தத்தை கொண்டு போகக்கூடிய குழாய்கள் நாளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக நரம்புகள் இருக்கும். இந்த நரம்புகள், நாடிகள், நாளங்கள் இது 3 ஒரு இடத்துல கூடுது இல்லையா? இந்த கூடுறதுக்கு பேர் ஒரு வலை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, பிளக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த முடிச்சு அப்படின்றது. இந்த முடிச்சுகள் 13 வகையாக நமக்கு வரையறுக்கப்பட்டிருக்குது. அந்த 13 வகையை நீங்கள் கேட்டீங்க. இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல் நீங்கள் சக்கரங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சுசுமனை நாடிக்குது இல்லையா? இந்த சுசுமனை நாடி நம்மளுடைய முதுகுத்தண்டோட தொடக்கத்தில் கீழே முதுகுத்தண்டோட அடிப்பகுதியில் குண்டலினிக்குது இல்லையா? மூலாதாரம் இருக்குது இல்லையா? அந்த மூலாதாரத்திலேருந்து தொடங்கி நம்மளுடைய ஆக்னி சக்கரம் புருவ மத்தி இருக்குதுல்ல, அந்த ஆக்னி வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடியது தான் இந்த சுசுமனை நாடி அப்படின்னு சொல்கிறது. இந்த சுசுமனை நாடியில் நம்ம ஜீவசக்தி அப்படின்றது நிறைஞ்சு காணப்படும். இதில் நிறைய சக்கரங்கள் இருக்கும். நம்மளுடைய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, இந்த சக்கரங்கள்லாம் இந்த இதில் சுசுமனை நாடியில் இருக்கும். இதை தாமரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி கிளியராக எந்தெந்த இடத்துல இருக்குது, அதனுடைய தன்மைகள் என்ன, அதனுடைய நிறம் என்ன, அதனுடைய கடவுள் என்ன, அதனுடைய தேவிமார்கள் என்ன, அதுக்காக எந்த மந்திரங்களை நம்ம பயன்படுத்தணும், அது நம்ம வாழ்க்கையில் எந்த ரோலை ப்ளே பண்ணுது, இந்த மாதிரியான பல்வேறு தரவுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய உடம்புல இருக்கிற 7 ஆதார கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அல்லது தாமரைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அல்லது சக்கரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம இந்த காணொலியில் பெருசாக நம்ம பார்க்க போகிறதில்ல, தனித்தனியாக. ஏன்னா நாம் 7 சக்கரங்கள் அப்படின்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்லேயே போட்டு சக்கரங்களை பற்றி, அதனுடைய தன்மை என்ன, எல்லா தகவலையும் ரொம்ப டீட்டெயிலாக, ரொம்ப கிளியராக நம்ம பேசியிருக்கிறோம். ஒவ்வொரு சக்கரத்தை பற்றியும் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு எந்த சக்கரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சக்கரத்தோட தகவல்களும் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ அதனால் 7 சக்கரங்கள், 7 சக்ராஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா சக்கரத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காண்டம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். காண்டம் அப்படின்றத பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உடம்புல இருக்கிற எல்லா நாடிகளுமே இந்த காண்டத்திலிருந்து தான் கிளம்புது. அங்கேருந்து தான் தொடங்கி அங்கேருந்து தான் ட்ராவல் பண்ணுது. இந்த காண்டம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, அது எங்கே இருக்குதுன்னா நம்மளுடைய முதுகுத்தண்டு இருக்கு இல்லையா? அந்த முதுகுத்தண்டோட அடிப்பகுதியில் இருக்கிற மூலாதார சக்கரமும் சுசுமனை நாடியும் சேர்ற இடம், கூடுற இடத்துல இருக்கிறது தான் இந்த காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காண்டத்திலிருந்து தான் எல்லா நாடிகளுமே பிரியுது. இந்த காண்டம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுடைய மல துவாரம் இருக்குது இல்லையா? ஆசனவாய், அந்த மல துவாரத்துக்கு 12 அங்குலத்துக்கு மேலேக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு கணக்கற்ற நாடிகள் போகுது, எண்ணற்ற நாடிகள் தொடங்கி கிளம்புது, பிரிஞ்சு போகுது, நம்ம உடலில் ட்ராவல் பண்ணுது. இதில் 14 நாடிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1 சுசும்னை, 2 இடகலை, 3 பிங்களை, 4 காந்தாரி, 5 ஹஸ்த ஹிக்வை, 6 குஹானா, 7 சரஸ்வதி, 8 பூசை, 9 சங்கினி, 10 பயஸ்வினி, 11 வாருணி, 12 அலம்பூசை, 13 விச்வோதரை, 14 யசஸ்வினி. இப்படி 14 வகையான நாடிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல்வேறு வகையான நாடிகள் பிரிஞ்சாலும் இந்த 14 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னா சுசும்னை நாடி, இடகலை நாடி, பிங்களை நாடி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கக்கூடிய நாடிகள் அப்படின்றது இந்த 3 தான்.
இதுலேயும் முதன்மையான நாடி எதுன்னா சுசும்னை. இந்த சுசும்னை நாடி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாடி, முதன்மையான நாடி, ஆகச்சிறந்த நாடி, மிகச்சிறந்த நாடி. யோகிமார்களால் விரும்பப்படும் நாடி எதுன்னா சுசும்னை நாடி தான். அந்த சுசும்னை நாடிகளுக்கு கீழே தான் மற்ற நாடிகள் எல்லாமே வரும். அதுபோக நீங்கள் முள்ளந்தண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதை வந்து கசேரு தண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. முள்ளந்தண்டுனா நம்மளுடைய முதுகெலும்பு. நம்மளுடைய நாடிகளும் நம்மளுடைய சக்கரங்களும் இதில் தான் பொருத்தப்பட்டிருக்குது. நம்மளுடைய எல்லா சக்கரங்களும் பொருத்தப்பட்டிருக்கிறது இந்த முள்ளந்தண்டில் தான். இந்த கசேரு தண்டம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த முள்ளந்தண்டில் தான் நம்மளுடைய சக்கரங்கள் அமைஞ்சிருக்குது. இந்த முள்ளந்தண்டுன்றதுக்கு மேரு தண்டம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. மேருமலை எப்படி பூமியோட அச்சா இருக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய சரீரத்தோட அச்சா இருக்கிறதுனால இதுக்கு மேரு அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. அதுபோக நம்மளுடைய பிண்டம் இருக்குது இல்லையா, இந்த பிண்டம் தான் அண்டம், அண்டம் தான் நம்மளுடைய பிண்டம். இந்த மனிதனை இந்த பேருலகத்தோட ஒரு சிறு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகம் வந்து எப்படி வந்து அமைக்கப்பட்டிருக்குதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய சரீரம் அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம் பெருசாக இருக்குது, நம்மளுடைய உடம்பு வந்து சின்னதாக இருக்குது, இவ்வளோ தான். நம்மளுடைய தத்துவ ஞானிகள் சொல்கிறது இந்த கருத்து தான். பிரபஞ்சத்தில் காணப்படுற மலைகள், ஆறுகள், பிராணிகள் எல்லாமே இந்த மனித சரீரத்தில் இருக்குது அப்படின்னு எல்லா தத்துவங்களும், உலகத்தில் இருக்கிற எல்லா தத்துவங்களும் சொல்லுது. இது போக நம்மளுடைய சரீரத்தோட பிரிவுகளை பற்றி நம்ம பார்க்கணும். சரீரத்தை நம்ம 3 பிரிவாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று தலைப்பகுதி, 2வது முண்டம் அப்படின்னு சொல்லலாம், 3வது அவயங்கள். இந்த தலையிலிருந்து தலைக்கும் காலுக்கும் மத்தியில் இருக்கிறது சரீரத்தோட மத்திய பாகம். நம்ம இப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, சரீரத்தை 3ஆக பிரிக்கிறோம். ஒன்று தலைப்பகுதி, 2வது முண்டம், 3வது அவயங்கள். நம்மளுடைய முதுகெலும்பு இருக்குது இல்லையா, இந்த முள்ளந்தண்டில் தொடர்ச்சியாக 33 குருத்தெலும்புகள் இருக்குது. இந்த 33 குருத்தெலும்புகளும் இருக்கிற இடத்த பொறுத்து நமக்கு பல்வேறு பிரதேசமாக பிரிக்கப்படுது. கழுத்து பிரதேசம், முதுகு பிரதேசம், இடுப்பு பிரதேசம், ஆசன பிரதேசம், அதுக்கப்புறம் முதுகெலும்போட கீழே இருக்கிற கீழ்வு பிரதேசம் அப்படின்னு பல்வேறு பிரதேசமாக பிரிக்கப்படுது. இதில் கழுத்து பிரதேசங்கிறது இல்லையா, அந்த கழுத்து பிரதேசத்தில் 7 குருத்தெலும்பு இருக்கும். முதுகு பிரதேசத்தில் 12 குருத்தெலும்பு இருக்கும். இடுப்பு பிரதேசத்தில் 5 குருத்தெலும்பு இருக்கும். ஆசன பிரதேசத்தில் 5 குருத்தெலும்பு இருக்கும். முதுகெலும்போட அந்த முடிவு பிரதேசத்தில் 4 குருத்தெலும்பு இருக்கும். இந்த குருத்தெலும்புகள் ஒரு ஒழுங்கினமான குருத்தெலும்பு அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த நம்மளுடைய முள்ளந்தண்டில் 33 குருத்தெலும்புகள் இருக்குது. இந்த குருத்தெலும்புகள் எல்லாம் ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வச்சுன்னு இருக்கு இல்லையா. நீங்கள் ஒரு உருவகம் பண்ணுங்க, நான் சொல்ல அப்படியே ஒரு கற்பனையாக பண்ணுங்க பார்க்கலாம். இந்த 33 குருத்தெலும்பும் ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது. அடுக்கி வச்சு அதுக்கு மேலே மண்டை ஓடை வந்து வச்சுருக்காங்க. அந்த மண்டை ஓடை தாங்கிறதுக்கு இடையில் முண்டபாசம், இந்த குருத்தெலும்புகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது இல்லையா, அது அடுக்கி வச்சு அதுக்கு மேலே முண்டபாசம் அப்படின்றத வச்சு அதுக்கு மேலே மண்டை ஓடை வந்து பொருத்தப்பட்டிருக்குது. இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சராக இருக்குது. அந்த ஒன்று மேலே ஒன்றா வச்ச அந்த குருத்தெலும்புக்குது இல்லையா, அந்த குருத்தெலும்புக்கு இடையில் நமக்கு ஒரு துவாரம் இருக்குது. எல்லா குருத்தெலும்புலேயும் ஒரு துவாரம் இருக்குது. இந்த குருத்தெலும்புகள் ஒன்று மேலே ஒன்று வச்சாலும் அது வந்து அதில் சைடில் கொக்கி மாதிரி வளைஞ்ச முனை இருக்கும், மூட்டுகள் இருக்கும். அந்த மூட்டும் அந்த கொக்கி மாதிரி வளைஞ்ச முனையும் நல்லா போய் பொருந்தி வந்து பிடிச்சிக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சாலும் அது எங்கேயுமே நழுவாமல் இருக்கிறதுக்கு சரியாக பிடிச்சிக்கும். அந்த கொக்கி மாதிரி போன்ற அமைப்பும் அந்த மூட்டும் சேர்ந்து பிடிச்சிக்கிறதுனால அந்த எலும்புகள் வந்து விழாது, எப்பயுமே சரியாது, அந்தளவுக்கு வலுவாக பிடிச்சிருக்கும். சரி, இந்த 33 குருத்தெலும்புக்குது இல்லையா, இந்த 33 குருத்தெலும்புலையும் ஒவ்வொன்றுலையும் இடையில் ஒரு துவாரம் இருக்கும். இந்த ஒரு துவாரம் இருக்கும்போது இந்த 33ஐயும் ஒன்று மேலே ஒன்றா அடுக்கும்போது இடையில் ஒரு கொகை மாதிரி ஒரு பாதை உருவாகும் இல்லையா, ஒரு நீண்ட பாதை உருவாகும் இல்லையா. இந்த நீண்ட பாதை வந்து ஒரு மார்க்கமாக செயல்படுது. எதுக்கு? முதுகு நான் பயணப்படுற ஒரு மார்க்கமாக செயல்படுது. அதுக்கிடையில் தான் நம்மளுடைய முக்கியமான நாடிகள் எல்லாம் அமைஞ்சிருக்குது. நம்மளுடைய முதுகு நாண்கள் அப்படின்றது உள்ள வந்து ட்ராவல் பண்ணுது. இந்த குருத்தெலும்புக்கு இல்லையா, அந்த குருத்தெலும்புக்கு இடையில் துவாரம் இருக்குது. அது ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வைக்கும்போது அங்கே ஒரு பாதை உருவாக்கப்படுது. அந்த பாதையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதுகு நான் வந்து
முதுகு நாணம் வந்து ட்ராவல் பண்ணுது. அதே போல் இது ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த குருத்தெலும்புகள் அது வளைஞ்சு கொடுக்குற தன்மையில் தான் இருக்கும். அது வளைஞ்சு நம்ம எப்படி வளையிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்குறதா ஏதாவது இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே ஒரு கம்பத்தை நிற்க வச்ச மாதிரி, ஒரு இரும்பு கம்பி நிற்க வச்ச மாதிரிலாம் நெட்டாக வந்து வளையாமல் இருக்காது. அது வளைஞ்சு தான் கொடுக்கும். இதில் ஒவ்வொரு ஜோடி குருத்தெலும்புக்கும் இடையில் கசேரு வதையிலிருந்து தேகத்தோட பல பாகங்களுக்கு, பல உறுப்புகளுக்கு செல்கிற நரம்புகள் இருக்குது. அந்த நரம்புகள் வந்து இந்த கசேரு தண்டம், அதாவது இந்த முதுகு தண்டுலேருந்து நிறைய நரம்புகள் நம்மளுடைய உடம்புக்கு ட்ராவல் பண்ணுது. ஒரு முக்கியமான நம்ம சரீரத்துக்கு ஒரு அச்சாணியாக இருக்கிறது தான் இந்த கசேரு தண்டம். இந்த கசேரு தண்டத்தில் முள்ளெலும்புகள் இருக்குது, குருத்தெலும்புகள் இருக்குது. அந்த குருத்தெலும்புகள் 33 இருக்குது. அது வந்து பல்வேறு பிரதேசமாக நம்ம பிரிக்கிறோம். அந்த குருத்தெலும்புகள் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது. அப்படி அடுக்கி வைக்கப்பட்டு அதுக்கு மேலே வந்து முண்டபாசம் இருக்குது. முண்டபாசத்துக்கு மேலே மண்டையோடு இருக்குது. அந்த குருத்தெலும்புக்கு இடையில் ஒரு பாதை உருவாகுது. அதில் குருத்தெலும்பு இருக்கிற துவாரத்தின் வழியாக ஒரு பாதை உருவாக்கப்படுது. அந்த பாதையில் நமக்கு கீழேருந்து மேல் நோக்கி முதுகு நாண் வந்து பயணப்படுது. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக நீங்கள் வடிவமைச்சிட்டிங்களா, உருவகப்படுத்திட்டிங்களா, நான் சொல்ல கற்பனையில் நீங்கள் ஒரு உருவகமாக நீங்கள் படித்து பார்க்கணும். மேலே ஒரு மண்டையோடு, அதுக்கப்புறம் முண்டபாசம், அதுக்கப்புறம் குருத்தெலும்புகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது. அதுக்கிடையில் வந்து ஒரு துவாரம் இருக்குது. அந்த துவாரத்தில் முதுகு நாண் பயணப்படுது. அதாவது இடகலை, பிங்களை, சுசும்னை போன்ற நாடிகள்லாம் பயணப்படுது. அது மட்டும் இல்லாமல் உடம்புல போகிற பல்வேறு வகையான நாடிகள் இந்த கசேரு தண்டத்துலேருந்து பிரியுது. ஓகே கிளியர். இது வந்து புரிஞ்சிருச்சுன்னு நம்புகிறேன். நீங்கள் இதை உருவகப்படுத்தி பார்த்துக்குங்க. நம்ம உடம்புல சக்கரங்களுக்கு இதுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த சக்கரங்கள் வந்து 7 சக்கரங்கள் இருக்குது. அந்த 7 சக்கரத்தில் 6 நமக்கு முக்கியம். ஏன்னா நீங்கள் சகஸ்ரா சக்கரத்துக்கு இறுதி சக்கரமாக, உச்சந்தலையில் இருக்கிற இறுதி சக்கரமாக அமைஞ்சிருக்கிற சகஸ்ராவுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா இறைநிலை தான், நீங்கள் பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிருவங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற 6 சக்கரம் இருக்குது இல்லையா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞான்றதை நம்ம பார்க்க முடியாது. சரி, ஓகே. இந்த 6 சக்கரங்களுக்கு இது இல்லையா, இந்த 6 சக்கரங்களுக்கும் நம்மளுடைய முதுகுத்தண்டு சொன்ன இல்லையா முன்ன, முதுகுத்தண்டில் இருக்கிற அந்த குருத்தெலும்பில் உருவாகிற பாதை வழியாக நமக்கு முதன்மையான நாடி எது? சுசும்னை நாடி. மூலாதார சக்கரத்திலிருந்து சுசும்னை நாடின்றது அந்த முதுகுத்தண்டோட சென்டர் பகுதியில் உருவாக்கப்பட்ட அந்த பாதை வழியாக பயணப்பட்டு எங்கே போய் முடியுதுன்னா நம்மளுடைய ஆக்ஞா புருவ மத்தியில் போய் முடியுது. இந்த சுசும்னை நாடிக்கு பக்கத்தில் இடதுபுறம் ஓடுறது இடகலை அப்படின்ற நாடி, வலது பக்கம் ஓடுறது பிங்களை அப்படின்ற நாடி. ஓகே, 3 நாடி வந்து உள்ளார ட்ராவல் பண்ணுது. ரொம்ப முக்கியமான நாடி. எங்கேருந்து? மூலாதாரத்திலிருந்து மேலே நம்மளுடைய புருவ மத்தி ஆக்ஞா வரைக்கும் பயணப்படுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு இடகலை, பிங்களை, சுசும்னை இந்த 3 நாடிகளும் ரொம்ப முக்கியமானது. இதில் முதன்மையானது சுசும்னை. அது மூலாதாரத்திலிருந்து நம்மளுடைய கசேரு தண்டத்தோட வழியாக ஆக்ஞாவுக்கு போய் சேருது. ஓகே, தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு மேலே நம்ம சூட்சும சரீரத்தை பற்றி பார்க்கலாம். சூட்சும சரீரம் அப்படின்றது ரொம்ப இன்றியமையாத முக்கியமான தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. சூட்சும சரீரத்தை ஒத்து தான் நம்மளுடைய போத உடல் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது. போத உடல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் அப்படின்னா அது எதை குறிக்குதுன்னு நம்மளுடைய உடல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இல்லையா, ஃபிசிக்கலாக அவங்களுடைய பாடி பார்க்குறீங்க இல்லையா, இந்த பாடியை உணர்த்துகிற வார்த்தை தான் போத உடல் அப்படின்னு சொல்கிறது. இந்த போத உடல் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு நீர் மாதிரி நினச்சிக்கிங்களேன். இந்த போத உடல் அப்படின்றதையும் நம்மளுடைய சூட்சும உடல் அப்படின்றதையும் ஒரு நீரை வச்சு நான் சொல்கிறேன். ஒரு நீர் இருக்குது இல்லை, அந்த நீர் அப்படின்றது இது போத உடல்னு வச்சுக்கலாம். அந்த நீரை வந்து சூடுபடுத்தும் போது அதிலிருந்து ஆவியாக மாறுது இல்லையா, அது சூட்சும சரீரம் அப்படின்றது. இந்த ஸ்தூல சரீரம் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியும் நீர். ஆனால் அந்த நீர் தான் நீராவியாகவும் இருக்குது. அதுதான் நம்மளுடைய சூட்சும சரீரம். ஓகே, புரிஞ்சிருக்கும். சரி, இந்த சூட்சும சரீரம் இல்லாமல் இந்த ஸ்தூல சரீரத்தால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நம்மளுடைய ஸ்தூல சரீரத்தை பற்றின அறிவுன்றது ரொம்ப அவசியமானது, மிகவும் இன்றியமையாத ஒன்று. நம்மளுடைய ஸ்தூல சரீரம் இருக்குது இல்லையா, இந்த ஸ்தூல சரீரத்தை வச்சு தான் நம்மளுடைய யோக சாஸ்திரங்கள் சூட்சும சரீர நிலையங்களை நமக்கு உணர்த்துது. இப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபிசிக்கல் பாடி, இந்த பௌதீக உடலை பற்றி உங்களுக்கு தெரியலைன்னா
நீங்கள் சூட்சும சரீரத்தினுடைய நிலையங்களை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. அதனால் இந்த இந்த நம்மளுடைய பாடி இருக்குது இல்லையா, நம்மளுடைய உடம்பை பற்றி அக்கு வேற ஆணி வேற எந்தெந்த உறுப்புகள் எந்த ஸ்தானத்தில் இருக்குது, அதனுடைய வேலை என்ன, அதனுடைய சுபாவம் என்ன அப்படின்றது எல்லாமே அக்கு வேற ஆணி வேற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருக்கும் போது உங்களுடைய சூட்சும உடலை புரிஞ்சுக்கிறது எளிமையான விஷயம். ஏன்னா நம்மளுடைய யோக சாஸ்திரங்கள், நம்மளுடைய ரிஷிகள் எல்லாமே இந்த பிசிக்கல் பாடியை வச்சு தான் சூட்சும உடலை நமக்கு உணர்த்திருக்காங்க. அதனால் இந்த பிசிக்கல் பாடியோட அறிவு உங்களுக்கு முக்கியம். அதை வளர்த்துக்க பாருங்கள். உங்களுடைய யாராவது உணர்த்துவாங்க, யாராவது சொல்லுவாங்க அப்படின்னே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்காமல் நீங்களே உங்களுடைய பாடியோட அத்தனை தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ நீங்கள் காண்டம் அப்படின்ற பகுதியை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணும். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆசனவாய் மலவாய்க்கும் நம்மளுடைய ஜனன உறுப்பு அதாவது பிறப்புறுப்புக்கும் இடைப்பட்ட பகுதியில் அமைஞ்சிருக்குது. இது ஒரு முட்டை வடிவத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை நூல் போன்ற பல பொருள்களால் மூடப்பட்டிருக்குது. அது நூல் மாதிரி நிறைய பொருளால் மூடப்பட்டிருக்குது. மூலாதாரத்துக்கு கொஞ்சம் மேலேன்னு வச்சுக்கோங்களேன். மூலாதாரம் இருக்குதுன்னா அதுக்கு கொஞ்சம் மேலே அமைஞ்சிருக்கிறது தான் இந்த காண்டம் அப்படின்ற பகுதி. இதனுடைய சிறப்பு என்னென்னா, சரீரத்தில் ஓடுற எல்லா நாடிகளுமே இந்த காண்டத்தில் இருந்தால் பிரிஞ்சு கிளம்புது. சுசும்னை நாடி மூலாதாரத்தில் இணையறதே இந்த காண்டத்தோட மையப்பகுதியில் தான் இணையுது. நம்மளுடைய மூலாதார சக்கரம் அப்படின்றது 4 இதழ் கொண்டது அப்படின்னு பார்த்தோம். 4 பகுதியிலையும் பிரிஞ்சு அது பாயுது. இதனுடைய சேர்க்கை, அந்த 4 பகுதியும் சேர்க்கைக்கான ஸ்தானம் எதுன்னா கிராந்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராந்தி ஸ்தானத்தில் தான் மாயையோட ஆதிக்கம் மிக பலமாக இருக்குது. நம்ம மாயை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மாயை அப்படின்றத நான் தனியாக விளக்கி ஒரு காணொளி போடுறேன். அந்த மாயை அப்படின்ற ஒரு ஆதிக்கம் அப்படின்றது எங்கே பலமாக இருக்குதுன்னா, மூலாதார சக்கரம் 4 இதழ்களாக பிரியுது. அந்த 4 இதழ்களும் இணையுது இல்லையா, அந்த இணையிற பகுதியில் தான் மாயை அப்படின்ற ஒரு தன்மையோட ஆதிக்கம் பலமாக இருக்கும். சில உபநிஷத்தெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, காண்டம் அப்படின்றது ஜனன உறுப்பு, நம்ம பிறப்புறுப்புக்கு இது இல்லையா, அந்த பிறப்புறுப்புலேருந்து 9 முக்காலங்கள் உயரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும். நம்மளுடைய சூட்சும சரீரத்தோட ஒரு முக்கியமான கேந்திரமே இந்த காண்டம் தான் சூட்சும சரீரத்தோட அச்சாணி அப்படின்னு சொல்லலாம். இதிலிருந்து தான் லோக நாடிகள் அப்படின்ற நுண்ணிய அறிவுகள் தோன்றி பல பாகங்களுக்கு ஜீவசக்தியை எடுத்துன்னு போகுது. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய உறுப்புகளுக்கு, பல்வேறு உறுப்புகளுக்கு ஜீவசக்தி அப்படின்றது பாயாது. அதனால் ரொம்ப முக்கியமான சூட்சும சரீரத்தோட முக்கியமான பகுதி இந்த காண்டம் அப்படின்றது. இதை பற்றி நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல் சுசும்னை நாடி, இந்த சுசும்னை நாடி அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய கசேரு வதைக்குது இல்லையா, கசேரு வதையை பற்றி தெரிஞ்சுக்குங்க. கசேரு வதை அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மூளையோட அடிப்பகுதி முகுளம் இருக்குது இல்லையா, முகுளம் எங்கே முடியுதோ அங்கே நம்மளுடைய முதுகுத்தண்டை இணையம் இல்லையா, அந்த இடத்த தான் கசேரு வதை அப்படின்னு சொல்லுவாங்க. முகுளத்தோட எண்டு பகுதியும் நம்மளுடைய முதுகுத்தண்டோட தொடக்க பகுதியும் அது இணையது இல்லையா, அந்த இணையிற இடத்துக்கு கசேரு வதை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தெரிஞ்சுக்கங்க, மைண்டில் வச்சுங்க. இந்த கசேரு வதையும் சுசும்னியை பற்றியும் இதனுடைய அமைப்பு, இதனுடைய இருப்பிடம், இதனுடைய செயல்பாடு இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய முன்னோர்கள் இந்த கசேரு வதை தான் சுசும்னை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ரெண்டும் நம்ம தனித்தனியாக தான் இப்போக்கி நம்ம யோக சாஸ்திரம் தனித்தனியாக தான் சொல்லுது. ஆனால் நம்ம முன்னோர்கள் வழக்கப்படி பார்த்திங்கன்னா இந்த கசேரு வதை தான் சுசும்னை அப்படின்னு நம்பியிருந்தாங்க. அதை தான் சுசும்னை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மேலை நாட்டில் அனாட்டமி இருக்குது இல்லையா, இந்த இயல் சாஸ்திரம், அங்கயியல் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனாட்டமி கூட இந்த கசேரு வதையோட இந்த ஸ்தூல அதனுடைய செயல்பாடை பற்றி சொல்லுது. ஆனால் இந்த கசேரு வதையை பற்றியான இந்த ஸ்தூலத்தில் நம்மளுடைய பிசிக்கலாக இந்த கசேரு வதை இருக்குது, அதனுடைய செயல்பாடு இருக்குது அப்படின்னு நமக்கு அனாட்டமி சொல்லுது. பண்டைய காலத்தில் நம்ம யோகிமார்கள் என்ன பண்ணாங்கன்னா, அதனுடைய சூட்சும தன்மையை பற்றி ஆய்வு செஞ்சுருக்காங்க. அந்த சூட்சும தன்மையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இந்த குண்டலினி யோகத்தில் இந்த நாடியை பற்றின தெளிவான அறிவு அவசியம். சுசும்னை நாடி ரொம்ப ரொம்ப முதன்மையான முக்கியமான நாடி. இந்த நாடியை பற்றின அறிவுன்றது குண்டலினி யோகத்தில் இன்றியமையாதது. இந்த நாடியை பற்றி எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். குண்டலினி யோகம்னு நீங்கள் பயில்றீங்கனாவே இந்த சுசும்னை நாடி பற்றின அனைத்து தரவுகளும் உங்களுக்கு தெரியணும். இந்த சுசும்னை நாடின்றது
மூலாதார சக்கரத்திலிருந்து நம்மளுடைய பிரம்மரந்திரம்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய சகஸ்ரா இருக்குது இல்லையா, அந்த சகஸ்ரா வரைக்கும் அப்படியே மேல் நோக்கி அது இருக்குது. இது ஏன் நம்மளுடைய மேலை நாட்டுக்கு அனாட்டமிக்கு இது இல்லையா, இந்த மேலை நாட்டு அனாட்டமி சயின்டிஸ்ட்டுங்களே இந்த கசேரி வதையில் ஒரு குழல் போன்ற ஒரு கால்வாய் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கினாங்க. இது வந்து பிசிக்கலாகவே இருக்குது. இந்த சுசும்னை நாடின்றது நம்ம யோக சாஸ்திர சூட்ச வடிவத்தில் இருக்குது அப்படின்னு நம்மளுடைய யோகிமார்கள் சொன்னாலுமே, ஆனால் இன்றைய அனாட்டமி அங்கவியல் சாஸ்திரத்தில் மேலை நாட்டு விஞ்ஞானிகள் வந்து நம்மளுடைய கசேறு வதைக்குது இல்லையா, அந்த கசேறு வதையில் ஒரு குழல் போன்ற ஒரு உறுப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ரகசிய உறுப்புன்னு சொல்லலாம், ஒரு மர்மமான உறுப்புன்னு சொல்லலாம். ஒரு மர்மமான ஒரு குழாய் வந்து நம்மளுடைய கசேறு வதையில், அதாவது முகுளமும் அந்த நம்மளுடைய முதுகுத்தண்டும் இணையிற பகுதியில் ஒரு குழல் போன்ற ஒரு உறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுது. இது வந்து ஒரு சாம்பல் நிறத்தில் ஒரு மூளை போன்ற ஒரு பொருளால் ஆனது அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சுசும்னை நாடி இருக்குது அப்படின்றது உறுதியாக்கப்பட்ட ஒன்று. இந்த சுசும்னை நாடின்றது நம்மளுடைய மூலாதார சக்கரத்திலிருந்து நம்மளுடைய சகஸ்ரா வரைக்கும் அப்படியே பரவுது. இதை தான் பிரம்ம நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிரம்ம நாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்ம நாடின்றது மூலாதாரத்திலேருந்து சகஸ்ரா வரைக்கும் பயணப்படுற நாடி தான் பிரம்ம நாடின்னு சொல்லுவாங்க. இதில் தான் நம்மளுடைய குண்டலினை நம்ம எழுப்பின உடனே இந்த பிரம்ம நாடியில் தான் அது தொடங்கி நம்மளுடைய அந்த கபால துவாரத்துக்கு போகும். சுசும்னை மூலாதாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பிரம்ம நாடியில் அப்படியே பயணப்பட்டு மேல் நோக்கி கபால துவாரம் வரைக்கும், சகஸ்ராவில் இருக்கிற 1000 இதழ் கொண்ட சகஸ்ரா சக்கரத்தில் இருக்கிற ஒரு துவாரம், அதுதான் வந்து கபால துவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கபால துவாரம் வரைக்கும் துவாரத்துக்கு போகும் குண்டலினி அப்படின்றது. எதில் பயணப்படுதுன்னா பிரம்ம நாடி. அந்த பிரம்ம நாடி தான் சுசும்னை நாடி. ஓகேங்களா, இதை தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இது ஒரு சாம்பல் வண்ணத்தில் இது. அந்த பிசிக்கலாக பார்க்கும்போது, நம்ம உடம்பில் பிசிக்கலாக பார்க்கும்போது இந்த குழல் வந்து ஒரு சாம்பல் நிறத்தில் இருக்குது, ஒரு மூளை போன்ற பொருளால் வந்து ஆக்கப்பட்டிருக்குது அப்படின்னு மேலை நாட்டு அறிஞர்களே சொல்லியிருக்காங்க. ஸோ எலும்பு, நம்மளுடைய முதுகெலும்பு தொகுதியில் இருக்கிற அந்த ஒரு நீண்ட வாய்க்கால் போல் ஒரு பகுதி இருக்குது இல்லையா, அந்த பாகத்தில் கசேறு வதை வந்து தொங்க விடப்பட்டிருக்குது. அதே மாதிரி சுசும்னையும் முதுகு எலும்பு அந்த வாய்க்காலில் தொங்க விடப்பட்டிருக்குது. இது ஒரு முக்கியமான பாகங்கள்லாம் இதில் வந்து அடங்கியிருக்குது. இதனுடைய நிறம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்னி இருக்குது இல்லையா, நெருப்போட சிகப்பொண்ணை எப்படி இருக்கணும் அதே போல் இருக்கும். அட்ரு சிகப்பாக இருக்கும், ஒரு நெருப்பு மாதிரி இருக்கும், ஒரு ஜோதி மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த சுசும்னை நாடின்றது. ஸோ இவ்வளோ இருக்குது. இந்த தகவல் எல்லாத்தையும் நீங்கள் கிளியராக அக்குவேர ஆணிவேர தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி தான் குண்டலினி யோகா பயில்றதுக்கு நீங்கள் போகணும். குண்டலினின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். குண்டலினா என்ன அப்படின்றது அடிப்படை தகவல்களை நம்ம முன்னாடி காணொலியில் சொன்னோம். அதை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குண்டலினா என்னன்ற அடிப்படை புரிதல் வந்து ஏற்பட்டிருக்கும். அடுத்து நீங்கள் குண்டலினி யோகத்தை நீங்கள் பயிலணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காணொலியிலே உங்களுக்கு வந்து ஒரு அமிர்தமாக இருக்கும். இவ்வளோ தகவல்களை நீங்கள் கிளியராக தெரிஞ்சு வச்சு நீங்கள் யோகம் பயிலும்போது தான் உங்களுக்கு ஏற்படுற மாற்றங்கள் இருக்குது இல்லையா, உங்களுக்குள்ளே ஏற்படுற அனுபவங்கள் வந்து அது எந்தெந்த இடத்துல ஏற்படுது, நம்ம எந்த படிநிலையில் இருக்கிறோம், எவ்வளவு தூரம் பயணப்பட்டிருக்கிறோம், இந்த மாறுதல்களோட ஆழம் எவ்வளவு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அறிவெல்லாம் தேவை. இந்த குண்டலினி யோகத்தோட இந்த தரவுகள் எல்லாமே தேவை. ஒவ்வொன்றையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமாக அதில் தெரிஞ்ச வேண்டியது சுசும்னை நாடி, இந்த பிரம்ம நாடின்னு சொல்லப்படுற சுசும்னை நாடி பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய முடிச்சுகள் பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய உடலை பற்றி, நம்ம உடலில் வந்து எப்படி பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டிருக்குது, ஒவ்வொரு பருவங்களுக்கும் நம்மளுடைய உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணும், இரவில் எப்படி ரியாக்ட் பண்ணும், பகலில் எப்படி ரியாக்ட் பண்ணும், இல்லை அந்த இரவுக்கும் பகலுக்கும் மத்திய நேரங்களில் வந்து எப்படி நம்ம உடம்போட சுபாவம் வந்து எப்படி செயல்படுது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஆக மொத்தம் நம்மளுடைய சூட்சம சரீரத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்தூல சரீரத்தை புரிஞ்சுக்கணும். இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கங்க. உங்களுடைய ஸ்தூல சரீரத்தோட அத்தனை அங்கங்களை பற்றியும் நீங்கள் அக்கக்க ஆணிவரை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் சூட்சம சரீரத்தை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய யோக சாஸ்திரம் எப்படி வரையறுக்கப்பட்டிருக்குது, எப்படி சூட்சம சரீரத்தை நமக்கு உணர்த்துது அப்படின்னா இந்த ஸ்தூல சரீரத்தை வச்சு தான் உணர்த்துது. அதனால் ஸ்தூல சரீரத்தை பற்றின அறிவை வந்து வளர்த்துக்குங்க.
இப்போ நான் சொன்ன இந்த குண்டலினி யோகத்தை பற்றின தகவல்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு குண்டலினி யோகம் நீங்கள் பயிலும்போது இன்னும் உங்களுக்கு அந்த பலன்களை அறுவடை செய்கிறது எளிமையாக இருக்கும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. விஷயம் தெரியாமல் நம்ம குழப்பிக்கிட்டு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நம்ம சுற்றிட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கின்னு நம்ம ப்ராப்பராக போகும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அந்த பயன்களை அறுவடை செய்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். ஓகே, இந்த காணொளி மூலமாக நீங்கள் குண்டலினி யோகத்தை பற்றின பெருவாரியான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு புரியலைன்னா பின்னூட்டத்தில், அதாவது கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. என்னுடைய உணர்தலுக்கு என்ன நான் உணர்ந்திருக்கணும் அதை நிச்சயமாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நன்றி.